உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்னது சார்? ஜோதிடத்துக்கு வந்துட்டு குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கம் தான். ஃபர்ஸ்ட் அந்த மாந்தினா என்னது சார்? இது போல லக்னத்துல மாந்தி இருக்கிறது, ஒரு சில இடத்துல மாந்தி இருக்கிறது வந்துட்டு சனியோட மோசமான பலனை கொடுத்து விடும். தி பெஸ்ட் ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமித்திஸ்ட் தான். நான் அமித்திஸ்ட் எல்லாருக்குமே நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்வேன். தைராய்டு சம்பந்தமான நோய்களை வந்துட்டு சிட்ரின் வந்துட்டு நீக்கும். ஸ்டோன்ல வந்துட்டு ப்ரிஷியஸ் உலகத்திலே ஒரு 100-200 ஸ்டோன் தான் கிடைச்சிருக்கும்னு பார்த்துக்கோங்க. பைனைட் ரூபி ஆட்டம் இருக்கும், அதோட நேட்டிவ் வந்துட்டு பர்மா தான். உங்களுக்கு எப்படியாப்பட்ட வாஸ்து குறை இருந்தாலும் மயில் தொகை வீட்டு மூலையில் எதானா ஒரு மூலை சாமி ரூம்லேயும் வைக்கலாம், வீட்டு ஆளில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். 365 நாளும் பணம் வர வேண்டுமா, பெரிடாட் ஸ்டோன் போடுங்க. ஒரே ஒரு ஸ்டோன் உங்க பொருளாதார நிலைமையை மாற்றக்கூடிய ஸ்டோன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்துக்கிச்சுக்கக்கூடிய பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நிறைய பேருக்கு பஞ்சாங்கம் அப்படிங்கறத பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்னது சார்? ஆக்சுவலாக பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இந்த நேரம், காலம், நட்சத்திரம், திதி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது தான் பஞ்சாங்கம் மேடம். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாமே வரும் அதில் பஞ்சாங்கத்தில். ஸோ அந்த பஞ்சாங்கம் தான் வந்துட்டு நம்ம ஜோதிடத்துக்கு வந்துட்டு குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கம் தான் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களால யாராலையும் அந்த பஞ்சாங்கமில் இருக்கிற ஒரு குறிப்பையோ அதில் இருக்கிற ஒரு தெளிவான விஷயத்தை யாராலையுமே இன்றைக்கி சொல்ல முடியாது. அதை வச்சு தான் நம்ம காப்பி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ திதி, கரணம், நாள், நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் பஞ்சாங்கம்ங்கிறது உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், நம்ம ஜோதிடத்துக்கு எது உயிர் மூச்சு? அது ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், ஒரு என்ன விதமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஜோதிடத்துக்கு எது உயிர் மூச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கம் தான் உயிர் மூச்சு உங்களுக்கு. இப்ப இந்த பஞ்சாங்கத்துல என்ன மாதிரியான வகைகள் இருக்கு, எத்தனை வகைகள் இருக்கு? பஞ்சாங்கம் 6-7 வகை இருக்கு மேடம், நிறைய இருக்கு பஞ்சாங்கம், புரியுதுங்களா? இப்போ நம்ம நிறைய இப்போ பார்க்கறது அப்படின்னீங்கன்னா பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், திருகணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் 6-7 பஞ்சாங்கம் இருக்குது உங்களுக்கு. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குரூப்பே இருந்தாங்க உங்களுக்கு. ஒவ்வொரு சமுதாயம் வந்துட்டு ஒவ்வொரு பஞ்சாங்கம் வெளியிட்டு இருந்தாங்க. நல்ல சமுதாயம் அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு ஒரு சமுதாயம். அது நாளடைவில் அப்படியே கம்மியாக போச்சு. அவங்களால அடுத்த ஸ்டெப்பும் எடுத்துகிட்டு வர முடியல, ஏன்னா ஒரு பெரிய சயின்ஸ் அது, புரியுதுங்களா? அதனால் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வர முடியல அந்த பஞ்சாங்கத்தினால. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 பஞ்சாங்கம் தான் இருக்குது உங்களுக்கு. வாசன் பஞ்சாங்கம், திருகணிதம், வாக்கிய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம் இதெல்லாம் தான் இருக்குது இப்போதைக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருக்கணித பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம் அப்படின்னீங்க, இதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது? இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுக்க முடியும்? ஆமாம் மேடம், நிறைய விஷயம். என்னென்னா இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இங்கே பஞ்சாங்கத்தில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு எனக்கே கஸ்டமர் கால் பண்ணுறாரு. இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு. அவர் வந்து சொல்கிறார், நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன், அவங்க ஜாதகம் அமைச்சா கூட டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க, நான் போட்டுடுவேன்னு சொல்லுவேன், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் அவங்க அமிச்சா கூட எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் போடணுவேன். நான் நோட்டில் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டு வச்சுட்டு நட்சத்திரம், ராசி, லக்னம் எல்லாம் சொல்லுவேன். சார் நட்சத்திரம் மாறிடுச்சு சார், லக்னம் மாறிடுச்சு சார் அப்படின்வார். இல்லை சார் கரெக்டாக இருக்குது சார் லக்னம் அப்படின்னு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வாக்கிய கணிதத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ வாக்கிய கணிதம் இன்றைக்கும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறான் வாக்கிய கணித பஞ்சாங்கம். ஆனால் நம்ம மேஜராக என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு இந்தியா பூரா இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியா பூரா வந்துட்டு திருகணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இன்னமும் நம்ம சவுத் சைடு, அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஒரு சர்டன் குரூப் வந்துட்டு வாக்கிய கணிதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு. இப்போ திருநெல்வேலியில் இருக்கவங்கலாம் வந்து அங்கேயே அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நட்சத்திரம் மாறுது, லக்னம் மாறுதுன்ற பட்சத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது சார்? ஆமாம் மேடம். என்ன அப்படின்னா அப்போ நான் என்ன நினச்சி பாரு, ஃபஸ்ட்டு சிலர் புரிஞ்சிக்கிறேன், இப்போ நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்காதவங்க நினச்சி என்னடா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே, ஏன்னா எடுத்தோடனே என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன், சார் ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரிடிக்ஷன் சொல்லிடுறோம், அப்புறம் உங்கள் கொஸ்டினை கேளுங்கன்னு சொல்லுவோம். அப்போ பேசிக்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் எடுத்தோடனே சொல்லுவேன்,
சார் உங்களுக்கு வந்துட்டு கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி சார். சார் சார் தப்பு சார், இந்த வந்துட்டு அனுஷம் வரும் சார், லக்னம் இந்த லக்னம் கிடையாது சார். அப்போ தான் நமக்கு அப்போ என்ன சார் அப்படின்னா அப்புறம் அடுத்த கொஸ்டின், அந்த பஞ்சாங்கம் வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்கும். அப்போ வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்கும்போது வருடக்கோள்கள்லாம் மாறாது, ஆனால் தினக்கோள்கள் சம்டைம்ஸ் மாறிடும். புதன் மாறிடும், சம்டைம்ஸ் சுக்கிரன் மாறிடும் உங்களுக்கு. ஸோ பஞ்சாங்கம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ முக்கால்வாசி என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் அந்த வாக்கிய கணிதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்ல, எல்லாமே திருக்கணிதத்துக்கு மாறிட்டாங்க. இதனால யாருக்கு குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்களுக்கு தான் குழப்பம் உங்களுக்கு. ஸோ திருக்கணிதமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன வேறுபாடுகள் இருக்குது சார்? என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நிமிடங்கள் நொடிகள் தான் வேறுபாடு. நொடிகள்லாம் நீங்கள் பெரிய நொடிகள்லாம் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம திருக்கணித பிரகாரம் 365 நாள் 9 நாள் 30 நொடின்னு வச்சுக்கோங்க. நொடி செகண்ட்ஸ். திருக்கணித பிரகாரம் அதே 365 நாள் அதே 9 நாள் 30 வினாடிக்கு பதில் 33 வினாடி வந்துடும். ஆனால் இது வந்துட்டு பல ஆயிரக்கணக்கானுக்கு முன்னாடி அப்போ நாளுக்கு நாள் அது மாற்றங்கள் வந்துனா வருதா வரலையா? அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு திருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி 10ஆம் தேதி வந்தது அப்படின்னீங்கன்னா, வாக்கிய கணித பிரகாரம் 20ஆம் தேதி வரும், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கு இடைவெளி வந்தது. அப்போ வருட கணக்கில் இப்போ இடைவெளி வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு டியூரேஷனு, அவங்க இன்னும் வந்துட்டு அந்த கேல்குலேஷனில் தான் இருக்காங்க, இன்னும் வந்துட்டு அப்டேட் ஆகல இன்னும். ஸோ திருக்கணிதம் வந்துட்டு நாசாவே என்னத்தை கால்குலேட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதத்தை தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ். ஸோ வாக்கிய கணிதம் விட்டுட்டாங்க. அவங்களால திரும்பி அந்த கண்டினியூட்டி ஷார்ப்பாக இன்னைக்கு டேட்டுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ண முடியல அவங்களால. ஸோ ரீசன் வந்துட்டு இதுதான். ஸோ திருக்கணிதம் தான் வந்துட்டு கரெக்ட், 99% கரெக்ட். அதுதான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது அதுதான். இதை பற்றி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆர்கியூவே பண்ணிட்டு இருந்தாங்க, பட்டிமன்றம்லாம் நடந்தது இதை பற்றி உங்களுக்கு. அப்போ திருக்கணிதம் கரெக்டாக வாக்கியம் வந்துட்டு தவறுன்னு யாரும் சொல்ல வரல. வாக்கிய கணிதத்துலேயும் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு மகா பெரிவாக்கிட்டே போயிடுச்சு காஞ்சி மடம். அப்போ மகா பெரிவா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோயில்களுக்கு மட்டும் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தை நடைமுறைப்படுத்துங்கள், மற்ற விஷயத்துக்கெல்லாம் திருக்கணிதம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சொல்லியும் அவர் இதாயிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு முக்தி அடைந்த. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சிலர் வந்துட்டு அந்த வாக்கிய கணித பஞ்சாங்கம் கோயிலுக்கு ஓகே, அவர் சொன்ன விஷயம் அதுதான். இப்போ ஒரு கோயிலில் வந்துட்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அங்கே வந்துட்டு ஒரு சில பூஜைகள் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு வாக்கிய கணிதத்தை பின்பற்றுங்க, தவறு கிடையாது. ஆனால் நடைமுறை வாழ்க்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நடைமுறை வாழ்க்கை இப்போ இருக்கிறதுக்கு எது கரெக்டான பஞ்சாங்கம்னு கேட்டிங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டான பஞ்சாங்கம். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இது மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் ஒரு சில சைடு அந்த சவுத் சைடு ஒரு சில மாவட்டத்தில் கொஞ்சம் பார்க்குறாங்க ஸோ வாக்கிய பஞ்சாங்கம். ஸோ இது மாதிரி நான் உங்களை பார்க்க வேணான்னு சொல்லலை, அப்டேட் ஆகிறது நல்ல விஷயம். ஏன்னா எப்பயுமே ஒரு முரண்பட்ட கருத்து வந்துட்டு வரக்கூடாது உங்களுக்கு. ஸோ யூனிட்டியாக உங்களுக்கு இந்தியா பூரா, நான் வந்துட்டு தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் இந்த வாக்கியத்தை லைட்டாக கொஞ்சம் இன்னும் டச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை வந்துட்டு கெட்ட சப்ஜெக்ட்னு சொல்ல வரல, மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு, யாருன்னா தவறாக பார்த்தவங்க தவறாக எடுத்துட்டிங்கன்னா. அது வந்துட்டு அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு குறை இருக்குன்னு நான் சொல்ல வரல, இன்னும் வந்துட்டு கரெக்டான அப்டேட் வந்துட்டு அதில் பண்ண முடியல. ஸோ திருக்கணிதத்தில் வந்துட்டு டே பை டே வந்துட்டு அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சயின்டிஸ்ட்டும் ஈஸியாக பண்ணுறாங்க. நம்ம சயின்டிஸ்ட் விடுங்க, நம்ம பொதுவாகவே சயின்டிஸ்ட் அப்படின்னாலும் எடுத்தோன்னே நாசாவுக்கு தான் போகிறோம். இப்போ நாசாவே என்ன ஃபாலோ பண்ணுறான், த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டும் எதை ஃபாலோ பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக பஞ்சாங்கத்தை பற்றி நிறைய பேருக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்காது, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தா ஒரு புரிதல். ஆமாம், இதில் நட்சத்திரம்லாம் மாறிடும் வேறு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, இதை வந்துட்டு நமக்கும் நம்மளோட நோக்கி வராங்க பாருங்கள் கஸ்டமர். ஸோ அந்த நேயர்களுக்கும் நமக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சம்டைம்ஸ் மனக்குழப்பத்தை கூட ஏற்பட்டிரும். அப்போ எது சார் கரெக்ட் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த நட்சத்திரம் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் நட்சத்திரம் மாறிச்சுன்னா தசாவே மாறிடும். அப்போ தசாபுத்தி மாறிச்சுன்னா நான் அவனுக்கு கொடுக்குற ப்ரிடிக்ஷனே மாறிடும். இப்போ மற்றவங்க எப்படின்னு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் நட்சத்திரத்துக்கு கொடுப்பேன், சார்ட்டு கொடுப்பேன். அதுக்கு எடுத்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா கர்மா காரகனுக்கு கொடுப்பேன். அடுத்து தசாநாதனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். நான் வந்து தசாநாதனை பேஸ் பண்ணி சொல்லுவேன் ஒரு சில விஷயங்கள். அப்போ நான் தசாநாதனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது என்ன போல் ஆளுங்களுக்குலாம் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாக்கிய இது வரும்போது கொஞ்சம் வந்துட்டு ஸ்கிப் ஆகிடுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. அப்போ இதுதான் வந்துட்டு சின்ன சின்ன குளறுபடி வருது. சின்ன மாற்றம் நம்ம நினைக்கிறோம், சின்ன மாற்றம் கிடையாது. அப்போ நட்சத்திரம் மாறிச்சினாலே வந்துட்டு தசா மாறிடும், ப்ரிடிக்ஷனே மாறிடும்.
அப்போ லக்னம் மாறிடும். அப்போ நான் 4ஆம் வீட்டுக்கு சொல்கிற ப்ரிடிக்ஷன் வந்துட்டு 5ஆம் வீட்டுக்கு போயிடும். நான் 7ஆம் வீடு கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவேன், அதில் 8ஆம் வீடாக போயிடும். அப்போ என்னோடய ப்ரிடிக்ஷன் மாறிடுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட்டி ஆகிட்டு இதே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வாக்கியம் வச்சுக்கலாம் சொன்னாப்புல, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் சொன்னாப்புல அதுக்கு வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்திட்டு போயிடலாம். ஆனால் ஜாதகம் இதுக்கெல்லாம் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா திருக்கணிதம் தான். இப்போ என்னோட இது ஏன்னா நானும் ரொம்ப வருஷமாக அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ திருக்கணிதம் வந்துட்டு சிம்பிளாகவும் இருக்குது. கண்டிப்பா. மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் ரீசெண்ட் டைம்ல. ஃபர்ஸ்ட் அந்த மாந்தினா என்னது சார்? ஆக்சுவலா மாந்தி வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கேள்வி தான். மாந்திக்கு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை மேடம். ஏன்னா மாந்தி வந்துட்டு இப்போ ஒரு சில ஜோதிடங்கள் வருது, இப்போ ஒரு சில புதுசாக நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க ஒரு சில ஜோதிடத்தெல்லாம், அவங்க கூட மாந்திக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக மாந்திக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சவுத்தில் வந்துட்டு மாந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரே ஸ்டேட்டு கேரளா மட்டும்தான். மாந்தின்றவர் வந்துட்டு சனீஸ்வரர் புதல்வர் ஆட்டம். இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இது வந்துட்டு நம்பிக்கை தான், ஆனால் எனக்கு வந்துட்டு அதில் 1% கூட உடன்பாடு கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாந்தி இது போல் லக்னத்தில் மாந்தி இருக்கிறது, ஒரு சில இடத்துல மாந்தி இருக்கிறது வந்துட்டு சனியோட மோசமான பலனை கொடுத்து விடும் என்ன வந்துட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு. இது வந்துட்டு வெறும் அதாவது கேரளாவில் தான் ஃபுல்லாக மாந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். நான் ஏற்கனவே சொன்னேன், கோயம்புத்தூர் பார்டர் கொஞ்சம் லைட்டாக ஒரு பார்டர் இருக்கும், ஏன்னா கேரளா பார்டருங்கிறதுனால அங்கே ஜாதகத்துலேயும் மாந்தி வருவாங்க. இப்போ அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்துனது இங்கே வந்துட்டு மாந்தியை வச்சு குழப்புறாங்க. ஸோ மாந்தியை வச்சு என்னோட இதுவும் வந்துட்டு என்னோட தனிப்பட்ட கருத்து தான் மேடம். நான் இப்போ வந்துட்டு யாரையும் குறை சொல்ல வரல. மாந்தியை வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஸ்டேட்டுமே பார்க்கல, மாந்தியை எந்த ஸ்டேட்டும் பார்க்கல. சவுத்தில் நம்ம நார்த்துக்கு ஏன் போகணும்? ஏன்னா நார்த்தில் வந்துட்டு சார்ட்டே டிஃப்ரெண்ட்டாக மாறும். 5 விதமான சார்ட் வரும் மாட்டில். நம்ம இங்கே ஸ்கொயராக போட்டுறோம், அவங்க வந்துட்டு ட்ரையாங்கிள் போடுவாங்க, ரெக்டாங்கிள் போடுவாங்க, ஒரு 20 சக்கரம் போடுவாங்க, சக்கரத்துக்குள்ளே ஸ்டார் போடுவாங்க அவங்க. ஸோ நார்த்து நம்ம சவுத்தில் எடுத்துட்டிங்கன்னா 4 ஸ்டேட்டில் வந்துட்டு கேரளாலையும் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் மாந்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்போ மேஜராக நம்ம கொடுக்குறோமா இம்பார்ட்டன்ட்டு? கொடுக்கல. ஸோ இல்லாத சப்ஜெக்ட் நீங்கள் திருப்பி வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வராங்க இவங்க மாந்தின். அதை வச்சு நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போ இது சமீப காலமாக தான், இப்போ எனக்கே வந்துட்டு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 3-4 கால் வருது மாந்தியை பற்றி, நிறைய கால் வருது. ஆனால் மாந்தியை பற்றி விசாரிக்கிறாங்க. சார் நான் பார்த்தேன் சார், மாந்தி வந்துட்டு லக்னத்தில் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க, விபத்தாயிடும்னு சொல்லிட்டாங்க, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு கண்டிப்பாக உடன்பாடு கிடையாது. நம்ம ஏற்கனவே என்ன வரலாறு இருக்கோ அதை நம்ம பின்பற்றினாலே போகிறோம். ஏன்னா அதே வந்துட்டு டே பை டே அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ நீ இவ்வளோலாம் பண்ணுறோம், இன்றைக்கி இது நடக்குது, அது நடந்தது, முடிந்தது, செய்தது, ஓகே, நடப்பதை சொல்லுங்கள். நடப்பதை சொன்னது தான், நடக்க போவதை சொல்லியிருக்கிறது தான் திருக்கணித பஞ்சாங்கம். கரெக்டுங்களா? அதே போல் எது வேணால் பாஸ்ட் ஈஸியாக சொல்லிடலாம். சார் நீங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இந்த வருஷம் உங்களுக்கு அப்பாவுக்கு இதாக இருக்கும், அம்மாவுக்கு இதாக இருக்கும், இது வந்துட்டு ஈஸியாக யார் வேணால் சொல்லிடலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இதாக நினைக்காதீங்க, ரெக்கார்டாக நினைக்காதீங்க. இது இட்ஸ் நாட் அ ரெக்கார்ட். இது வந்துட்டு உங்களை வந்துட்டு தூக்கி மேலே கொஞ்சம் நிற்காது. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். இதை வந்துட்டு இன்க்ளூடிங் மீ, நான் வந்துட்டு இதை வந்துட்டு யாருக்குமே ஆப்போனண்ட்டுக்கோ யாருக்கும் வந்துட்டு இது நான் இதாக சொல்லலை. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்கிறீங்களா? முடியல. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங், இட்ஸ் அ டஃபஸ்ட் திங். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, மனசை ஒருநிலைப்படுத்தணும். உங்களை மீறி உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜோதிடம் வந்துட்டு படித்து வருவது ஜோதிடம் கிடையாது. அனுபவ ரீதியாக அதுக்கு வந்துட்டு பகவானோட அருளும் கிரகத்தோட அருளும் வாக்கு பலிதமும் இருந்தால் மட்டுமே ஜோதிடம் பலிதமாகும். ஸோ ரொம்ப முக்கியம் அது. ஸோ அதனால் வந்துட்டு பாஸ்ட் யாரை வேணால் சொல்லலாம், இது நடந்துச்சு, அங்கே ஊந்து, அது ஏன்னா ஃப்யூச்சர் நீ சொல்லுங்கள். அப்பா ஜூன் மாதம் உனக்கு இது நடக்கும்ப்பா, 2025 மார்ச் இது நடக்கும்ப்பா, ஜூலையில் உனக்கு 15லேருந்து டேட்டு அக்யூரேட்டாக வேணாம், ஜூலை 15லேருந்து 25 உனக்கு திருமணம் ஆகிடும்பான்னு சொல்ல முடியுமா? முடியும். பட் அது டைம் எடுக்கும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஜாதகத்தை சொல்கிறதுக்கு வந்துட்டு 1 மாதம் ஆகும். எஸ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ நான் வந்துட்டு இதை சொல்லி, நீ போனது என்ன முக்கியம் உனக்கு? போயிடுச்சு, இட்ஸ் அ ஃபினிஷ்ட் ஒன். ஃப்யூச்சர் நீங்கள் சொல்லு, நாங்கள் வந்துட்டு எல்லாருமே ஏற்றுக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், ஜனவரி 15 to 20 என்ன நடக்கும் அதை சொல்லுங்கள். ஸோ அதுதான் இட்ஸ் அ ப்ரிடிக்ஷன், அதுதான் வாக்குப்பலி தான். படித்து வருவது ஜோதிடம் இல்லை மேடம், புரியுதுங்களா? நீ படிச்சுட்டு வந்தால் நான் வந்துட்டு
ஒரு தவறாக எடுக்கலாம். அதுக்குன்னு படிக்கிறவங்க கூட நாலேஜ் இல்லை, பிஹெச்டி முடிக்கிறவங்க நாலேஜ் இல்லை, ஆராய்ச்சி பண்ணுறவங்க நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரல. பிளட்டில் வந்துட்டு அதுக்கு ஒரு அமைப்பு, பிளட்டில் வந்துட்டு அதுக்கு ஒரு ஜீன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, தலைமுறையாக அதுக்கும் ஒரு ஜீன் இருக்கணும் உங்களுக்கு ஜோதிடத்துக்கு. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடத்துக்கு வந்துட்டு விசிபிள் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பத்தாது, இன்விசிபிளோட ஒரு தொடர்பு இருக்கணும். நம்புவீங்களா? வெறும் விசிபிள் பத்தாது. நீங்களும் நானும் பேசுறது விசிபிள், இன்விசிபிள். நான் இன்னொரு ஒரு கிரகம் இல்லை, வேற யாரோ ஒரு பெரிய ஞானி கிட்டேயோ ஒரு சித்தர்கிட்டயோ வேற யார்கிட்டயோ பேசுகிறேன் பாருங்க, அந்த இன்விசிபிளோட கம்யூனிகேஷன் யாருக்கு கிடைக்குதோ அவங்களால தான் துல்லியமாக ஒரு சில விஷயத்த சொல்ல முடியும். புரியுதுங்களா? இது இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இது ஜோதிடமாയിട്ട് நீங்கள் கற்று தேர்ந்தவன் வந்துட்டு கிடையாது. இது என்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா, நிறையா பேர் வந்துட்டு எம்ஃபில் பிஹெச் என்னென்னவோ முடிச்சுப்பான், டாக்டரேட் வாங்கியிருப்பான், அடிமுட்டாலாக இருப்பான், மக்கப். இது அவங்கள நான் இது பண்ண சொல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எப்போயுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை வந்துட்டு செயல்முறைப்படுத்திட்டு பார்த்து வரீங்களோ ரெக்டிஃபை பண்ணி மட்டும் செயல்பட முடியும். ஸோ அது அந்த காரணம் எதுக்கு நான் இதெல்லாம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம வந்துட்டு இதை சொல்லிடுறோம் அதை சொல்லிடுறோம். இப்போ நானே கூட நினைப்பேன். ஸோ இதில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளால் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வந்துட்டு ஒரு திருகணித பஞ்சாங்கத்தில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ அவன் ப்ரில்லியண்ட்டா நம்ம ப்ரில்லியண்ட்டா? இத்தனாம் தேதி இன்னைக்கு மழை பெய்யுனா பெய்யுதா பெய்யலையா, தூரலானா விழுதா விழலையா, அப்போ யார் ஜீனியஸ்? ஸோ அது திருகணிதம் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போது வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கணும், மீனாக இருக்கட்டும், இந்த இடத்துல இது வைங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு வாட்டியுமே வந்து நம்மளோட நேயர்களுக்காக இந்த ஜெம்ஸ்டோனை பற்றியுமே நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. இப்போ வந்து அதை பற்றி ஏதாவது ஒரு சில நிறைய விதமான ஸ்டோன் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், நம்ம வந்துட்டு நவரத்னத்துக்குள்ளேயே தான் இருக்கும். நவரத்னத்துக்கு மேலே ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நவரத்துக்கு மேலே நான் இப்போ வீட்டில் வைக்கிறது பெஸ்ட் ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமித்திஸ்ட் தான். நான் அமித்திஸ்ட் எல்லாருக்குமே நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்வேன், அந்த காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட மைண்ட் செட்டுக்கு அமித்திஸ்ட் மூன் ஸ்டோன் வந்துட்டு தி பெஸ்ட் உங்களுக்கு. அதுக்கடுத்து என்னென்னா ரோஸ் குவார்ட்ஸை வந்துட்டு மன அமைதியை கொடுக்கும். அது பேரை வந்துட்டு லவ் ஸ்டோன்னு பேர் உங்களுக்கு. அது பேர். அதே போல் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் ஸ்டோன் நிறையா இருக்குது. சிட்ரின் வைக்கலாம் உங்களுக்கு. சிட்ரின் வந்துட்டு அதுவும் மன அமைதியை கொடுக்கும். தைராய்டு சம்மந்தம் இருக்குது பார்த்தீங்களா, தைராய்டு சம்மந்தமான நோய்களை வந்துட்டு சிட்ரின் வந்துட்டு நீக்கும். அது முத்துனது இது கிடையாது. உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிட்ரின் வந்துட்டு கம்மி பண்ணும். அதே போல் வந்துட்டு பைனைட்டுன்னு ஒன்று இருக்குது, பைனைட் ஸ்டோன். அது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த ஸ்டோன் இருக்கிறது. நான் வச்சுருக்கேன் வீட்டில். இது வந்துட்டு ஸ்டோனில் வந்துட்டு ப்ரிஷியஸ். உலகத்துலேயே ஒரு 100-200 ஸ்டோன் தான் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. பைனைட் ரூபி ஆட்டம் இருக்கும். அதோட நேட்டிவ் வந்துட்டு பர்மா தான் உங்களுக்கு. ஸோ அதை எடுத்துன்னு வரணும்னு நினச்சேன், அதெல்லாம் மறந்துட்டேன் நான். ஸோ இந்த பைனைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூபி செய்கிற வேலையோட அருமையான வேலையை செய்யும். ஸோ எல்லாருக்குமே உகந்தது. உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்துட்டு ரூபி தான். நீங்கள் ஒரு ரூபி ஒரு ஸ்டோன் வீட்டில் ஒருத்தர் போட்டுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அவர் கையில் தான் இருக்கும். ரூபி ஆட்டம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குற பவர் எதுவுமே. அரசாங்க அனுகூலங்கள், அரசாங்க வேலை வாய்ப்பு, அரசியல் கான்ட்ராக்ட், இதெல்லாம் எங்கே யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். ஸோ வீட்டில் வந்துட்டு யாரானா ஒருத்தர் கண்டிப்பாக ரூபி ஸ்டோன் போடுங்க. அதே போல் நெக்ஸ்ட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவழம். நம்ம லாஸ்ட் எபிசோடு கூட சொல்லியிருப்போம். பவழம் வந்துட்டு சின்ன விஷயம் கிடையாது. மனிதனுக்கு பேக் போன் ஆட்டம் தான் பவழம். அந்த காலத்தில் எல்லாரும் பாட்டிங்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க மாலை, இப்போ போடுறது கிடையாது. ஸோ அது வந்துட்டு பவழம் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் எது பெஸ்ட்டு ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க, வீட்டில் பெஸ்ட்டு வைக்கிற ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமித்திஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்துட்டு அமித்திஸ்ட் வைங்க வீட்டில். சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டோன் அமித்திஸ்ட். அதுக்கு அடுத்து வீட்டில் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூங்கில் குச்சி வந்துட்டு வீட்டில் வைங்க. மூங்கில் நான் செடி ஏற்கனவே சொன்னேன், மூங்கில் செடிக்கு ரொம்ப அபரிதமான சக்தி. மூங்கில் செடி வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் வைங்க. உங்களால் மூங்கில் செடி வைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மூங்கில் குச்சி ஒன்று வைங்க. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ அந்த மூங்கிலுக்கு மட்டும் எண்ணெய், ஒரு நல்லெண்ணெய் போட்டு தடவி வச்சுடுங்க, மூளையில் வைங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் அலோவே பண்ணாது. நம்ம எப்படி ஸ்டோனுக்கு சொல்கிறோமோ அதே போல் வந்துட்டு இதுவும் உங்களுக்கு அலோவ் பண்ணாது. அது போல் வாஸ்து குறை இருக்குது பாருங்கள். எப்படியாப்பட்ட வாஸ்து குறை இருந்தாலும் மயில் தொகை வந்துட்டு எடுத்துரும்.
மயில் தொகை வீட்டு மூலையில் எதனா ஒரு மூலை சாமி ரூம்லேயும் வைக்கலாம், வீட்டு ஆளில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். மயில் தொகை வீட்டு ஆள் மூலையில் எதனா ஒரு மூலையில் வைங்க. உங்கள் வீட்டில் எதனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை ஒரு வாஸ்து கோளாறோ வேறு எதனா ஒரு கண் திருஷ்டியோ எதனா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மயில் தொகை வந்துட்டு மொத்தமாக நிவர்த்தி பண்ணிவிடும். ஸ்டோன்ஸ் வந்துட்டு அதான் சொன்னேன் மேடம், ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பெரிடாட்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, கம்மி தான் இந்த பெரிடாட். பணம் வர உங்களோட பணமோ அடுத்தவங்களோட பணமோ. பெரிடாட் எமரால்டோட சீப்பு, எமரால்டை வந்துட்டு எக்ஸ்பென்சிவ். உங்களை எமரால்டை யாராலெல்லாம் போட முடியலையோ எல்லாருமே பெரிடாட் போடலாம். பெரிடாட் வந்துட்டு அஃபோர்டபுள். பெரிடாட் வந்துட்டு பாஸ்பிரிட்டி, பணம் உங்கள் கையில் வந்துட்டு உங்கள் பணமோ அடுத்தவங்க பணமோ 365 நாளும் பணம் வர வேண்டுமா, பெரிடாட் ஸ்டோன் போடுங்க. ஒரே ஒரு ஸ்டோன் உங்கள் பொருளாதார நிலைமையாக மாற்றக்கூடிய ஸ்டோன் பெரிடாட். அருமையான ஸ்டோன் பெரிடாட். ஸோ திருஷ்டிக்கெலாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன். நான் தான் சொன்னாங்க, அமித் திருஷ்டி எடுக்கும் உங்களுக்கு, ரோஸ் குவார்ட்ஸ் திருஷ்டி எடுக்கும் உங்களுக்கு, சிட்ரன் திருஷ்டி எடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் பைரைட்டன் ஒன்று இருக்குது ஸ்டோன் உங்களுக்கு. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபூல்ஸ் ஸ்டோனுன்னு பேர். அதுக்கு அது பேரை வந்துட்டு முட்டாள் ஸ்டோன். ஏன் அப்படின்னீங்கன்னா அதை அந்த ஸ்டோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், அதுவும் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிது, அந்த ஃபினிஷிங் பெருசாலாம் கிடைக்காது. அதை எடுத்தோன்னே பேக்கெட்டில் போட்டுப்பான். எங்கேனா கிடச்சிதுன்னா அந்த பேர் ஏன் ஃபூலிஷ் ஸ்டோன் வந்துன்னு கேட்டிங்கன்னா பார்த்தா கோல்டு ஆட்டமே இருக்கும். மின்னும் ஸ்டோன் அப்படியே கோல்டு இருக்கும், ஆனால் இட்ஸ் நாட் அ கோல்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஸ்டோன் பேர் இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டோன், ஆனால் ஸ்டோன் பேர் வந்துட்டு பைரைட். வீட்டில் ஒரு பைரைட் வாங்கி வைங்க, ஒரு சின்ன நெகட்டிவ் காற்று கூட உங்கள் வீட்டு உள்ள வராது. இப்போ இதை விட பெஸ்ட் ஏதாவது இருக்கா சார்? நிறைய பேர் வந்து இப்போ நெகட்டிவ் வைப் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரே விஷயம் மேடம், நான் எப்படி ஸ்டோனில் ஒரே விஷயம் பெரிடாட் சொன்னேன். பெரிடாட் ஆட்டம் மொத்த நெகட்டிவ் உங்களுக்கு வந்துட்டு பேக்கப் அடித்து தூக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்ஷூ ரிங், கோடா ரிங்குன்னு பேர் உங்களுக்கு. ஆர்ஷ் இருக்கு பார்த்தீங்களா, குதிரை, குதிரை லாடத்தில் செய்கிற ரிங்கு உங்களுக்கு. அந்த குதிரை லாடத்தில் செய்கிறீங்கன்னா இப்போ விற்கிறது பூரா டூப்ளிகேட் தான். நீங்கள் அப்படியே மெஷினில் செஞ்சு எடுத்துன்னு வரது போடக்கூடாது. ரேஸில் ஓடின குதிரையாக இருக்கணும். அந்த ரேஸில் ஓடுற குதிரையிலையும் கருப்பு குதிரையாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு ரிங்கு வந்துட்டு நடுவரலில் போடுங்க. ஆண்கள் நடுவரல்ல, பெண்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடுவரல் போடுங்க. உங்களோட முன்னேற்ற தடையை யாராலையும் உடைக்க முடியாது. கண் திருஷ்டி ஃபஸ்ட்டு எடுத்துரும். முன்னேற்ற தடையை நீக்கம், உங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகும். கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரே பொருள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரை லாட மோதிரம் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக சார். ஆர்ஷூ ரிங்குன்னு பேர் அதுக்கு, அதான் கோடா ரிங் அப்படின்னு வாங்க உங்களுக்கு. அது வந்துட்டு நல்லதாக வாங்க, ஏன்னா எல்லா இடத்துலையுமே குதிரை லாடம் விற்பான். குதிரை லாடம் விற்கிறது எல்லாமே லாடம் தான், ஆனால் ஓடின குதிரையோடது கிடையாது. புரியுதுங்களா? ஓடுற ரன்னிங் ரேஸுக்கு போகிற குதிரையாக இருக்கணும். பர்டிகுலராக எல்லா ரேஸுக்கு போகிற எல்லா குதிரை ரிங்கும் போடலாம். ஆனால் உங்களுக்கு எல்லா நெகட்டிவும் எடுக்கணும், நான் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றத்துக்கு போகணும், பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா கருப்பு குதிரை வாங்கி ஆண்கள் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு சென்டர் ஃபிங்கர், பெண்கள் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சென்டர் ஃபிங்கர் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு எந்த நெகட்டிவுமே வராது. ஆனால் ஷுட் பி மஸ்ட் பிளாக் ஹார்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி மேம். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.